நம்ம இங்க வேலை செய்யவா வந்திருக்கோம், விருந்தாளியா வந்திருக்கோம். அவரே வேலை செய்ய சொன்னாலும் முடியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லாம இப்படி தலையாட்டிட்டே வர. நான் அவருக்காக செய்யலடி, ஜீவா சாருக்காக செய்யறேன். அவருக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, அதுக்காக வேலை செய்யறது சந்தோஷம் தானே. பெரிய தியாகின்னு நினைப்பு இவளுக்கு. எங்க சந்தோஷப்படுற உன் மூஞ்சிய காட்டு. உள்ள அழுதுகிட்டே வெளியே சிரிக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு நல்லா தெரியுதுரி. எதுக்குடி உனக்கு இந்த கஷ்டம்? நீ மட்டும் நெசத்தை சொல்லியிருந்தன்னா இப்ப மது இருக்கிற இடத்துல நீ இருந்திருப்ப. இது உனக்கும் ஜீவா சாருக்கும் நடக்க வேண்டிய நிச்சயமா இருந்திருக்கும்டி. நெசத்தையும் மறைச்சு உன் காதலையும் மறைச்சு எதுக்குடி உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிற? நான் எதையும் மறைக்கலடி. இது எல்லாருக்கும் நல்லதோ அதுதான் நான் செய்யறேன். எல்லாருக்கும் நல்லது பண்றேன்னு நீ உனக்கும் ஜீவா சாருக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்கடி. உன் வாழ்க்கைய மட்டும் இல்ல, அவர் வாழ்க்கையும் சேர்த்து நாசம் பண்ற. இல்லடி, இப்ப கஷ்டப்பட்டாலும் பின்னால ஜீவா சார் நல்லா இருப்பாரு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஏதாவது. இங்க பார்த்தேன்னு அமைதியா இரு, இல்லன்னா நீ பாட்டுக்கு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். உன்னால திருத்தவே முடியாதுரி. மது, என்னக்கா முகமெல்லாம் ஒரே சிரிப்பா இருக்கு? விஷயத்தை கேட்டா நீயும் துள்ளி குதிப்ப மது. மயிலு உன் நிச்சயத்துக்காக விழுந்து விழுந்து வேலை செஞ்சிட்டு இருக்கான். என்னக்கா சொல்ற? அவ வரமாட்டான்னு நினைச்சனேக்கா, எப்படி வந்தா? எனக்கும் தெரியலடி. அவளால வீட்ல நிம்மதியா இருந்திருக்க முடியாது, அதான் உடனே கிளம்பி வந்துட்டான்னு நினைக்கிறேன். அக்கா, அவளை ஏதாவது சொல்லி கூட்டிட்டு வாக்கா, எனக்கு அவகிட்ட பேசணும். இப்ப எதுக்குடி தேவையில்லாம அவளை சீண்ட போறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, காதல் தோத்து போன வேதனையில அவ துடிக்கிறத நான் பாக்கணும். கூட்டிட்டு வாக்கா. சரி. மயிலு, மது டீ கேட்டா கொண்டு போய் கொடு. சீக்கிரம் போ. நீ வருவானா எதிர்பார்க்கவே இல்ல மயிலு. வீட்ல ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு விக்கி விக்கி அழுதுட்டு இருப்பேன்னு நான் நினைச்சேன். நான் ஏன் அழணும் மது? உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழ போற, எனக்கு அதுல சந்தோஷம்தான். ஹே, வலிக்காத மாதிரி நடிக்காதடி, ஒழுங்கா உண்மையை சொல்லு. எனக்கும் ஜீவாக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தத்தை பார்த்து வயிறறிய வந்தியா இல்ல வாழ்த்து சொல்ல வந்தியா? ஏய், மயிலு ரொம்ப நல்ல பொண்ணுடி. அவ மனசார உனக்கு வாழ்த்து சொல்லதான் வந்திருக்கா. எனக்கு அப்படி தோணலக்கா. நிச்சயத்தை நிறுத்த இவ ஏதோ திட்டத்தோட வந்திருக்கான்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எந்த எண்ணமும் இல்ல மது.
உன்னை நம்ப முடியாதுடி. உனக்குள்ள இருக்கிற காதல் உன்னை என்ன வேணாலும் செய்ய வைக்கும். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உண்மையை சொல்லி ஏதாவது கலாட்டா பண்ணலான்னு நீ பார்த்த, அதோட உங்க அக்காவை நீ மறந்துரு. உங்க அக்கா உனக்கு இல்லன்னு நீ நினைச்சுக்க. நீ என்ன மிரட்ட வேண்டிய அவசியமே இல்ல மது. என் அம்மாவுக்கு பதிலா நான் இதுல கலந்துக்க வந்திருக்கேன், அவ்வளவுதான். நான் வரேன். ஏய், எங்கடி கிளம்பிட்ட? அங்க வேலை இருக்கு மது. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இந்த கால் கொலுசுல கொக்கி ரொம்ப லூசா இருக்கு, டைட் பண்ணி விடு. வேணாம். என்னடி பாக்குற? டைட் பண்ணி விடு. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா மயிலு? நம்ம எதிரி முன்னால நாம ஜெயிச்சு காட்டுறதுதான். படிப்பு, விளையாட்டுன்னு இப்படி எல்லாத்துலயும் நீ என்ன ஜெயிச்ச. என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில உன்னை ஜெயிச்சு காட்டுவேன்னு நான் சொன்னேன். இன்னைக்கு நான் அதை சாதிச்சு காட்டினேன் பாத்தியா? ஏய் மது, விடு விடு. எதுக்கு வெந்து புள்ள வேலை பாச்சுற? பாவம் மயில அழுதுற போறா. இவெல்லாம் அழமாட்டாக்கா. பேருதான் மயிலு தவிர இவளோட மனசு இரும்புக்கா. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவா. பாவம். இந்த வர்ற பெரிய முதலாளி வந்து நிச்சயம் நல்லபடியா முடிச்சு அவர் திரும்ப கிளம்பி போற வரைக்கும் அவர் சும்மா தங்க தட்டுல வச்சு தாங்குற மாதிரி தாங்கணும். சரி, புரியுதா? புரியுது. எதனா தப்பு நடந்துச்சு பின்னால் நிறுத்திருப்பா. சரிங்க. வணக்கம் 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 மாப்ள. ரொம்ப சந்தோஷம். வீட்டுல இறங்கி விட்டு வரலையா மாப்ள? அவ வீட்டு சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் ஒண்ணு, நீயும் வந்துதான் ஆகணும்னா. ஆனா நான் என் மாப்பிள்ள வீட்டு ஃபங்க்ஷனை விட வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு அவ கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். அண்ணி வரீங்களா? இல்லம்மா, அவ ஒரு கட்டுச்சோத்து ஃபங்க்ஷனுக்காக ஈரோடு வரைக்கும் போயிருக்கா. நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ரெண்டாவது பொண்ணையும் அந்த இடத்துலயே கட்டி கொடுக்க போற. கில்லாடி மாப்பிள்ள நீ. எனக்கு இந்த வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்த குருவே நீங்க தான். இப்படி ஒண்ணு சொல்லிரு மாப்பிள்ள நீ. ஏய் மாப்பிள்ள, மாமா எப்படி இருக்க? நல்லா இருக்கு. தொழில் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு நான் பாத்துட்டு இருக்கேன்.
முதலாளி, பெரிய முதலாளி வண்டியில அடி 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 போதுங்க. அடிங்க, யாரும் குறுக்க வந்துடக்கூடாது, எல்லாம் அப்படியே நினைக்குது. வாங்க 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 வாங்க. நீங்க போங்க சார். வாங்க. என்ன நாட்ராயா, நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம்னு சொன்னேன். அதை நம்பி நான் மூத்தவனு கூட தகவல் சொல்லாம இருந்துட்டேன். நீ என்னடானா இப்படி வாழை மரத்தை கட்டி கூடத்தை கூட்டி வச்சிருக்க? இல்லைங்க முதலாளி, நான் அங்காளி பங்காளி சொந்த பந்தத்துக்கெல்லாம் கூட அழைப்பு கொடுக்கலைங்க. இவங்கள நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம எஸ்டேட்ல வேலை செய்யறவங்க முதலாளி. பெரியய்யா வரிகள் உங்களை பாக்குறவங்க மரியாதைக்காக வந்தாங்க. சரி, அப்படியே ஒத்தாசைக்கு இருந்துட்டு போட்டவே நான் தான் இருக்கு சொல்லிட்டேன். வாடா. மாப்பிள்ள, என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை? நீங்களும் உங்க பொண்ணு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டுமா? டேய், வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன மாப்பிள்ள, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல மாமா, சும்மாதான். சரி சரி. என்ன இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? போய் ஆரத்தி கொண்டாட சொல்லுங்க. நேரமாவதுல சீக்கிரம். அந்த போறேன்ப்பா. இதோ வந்துருவாங்க. ஐயா, வந்துருவாங்க. அந்த ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வாங்க. குடு. போலாமா? போலாங்க முதலாளி, போலாங்க வாங்க, முதலாளி. வாங்க. வாங்க. வாங்க போலாம் போங்க. போலாம். வாங்க. வாங்க. வாங்கப்பா. அப்படியே விட்டு வாங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்க.
வாங்க. முதலாளி நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, உடனே சரி பண்ணிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு எல்லாம் நல்லா தான் பண்ணிருக்கீங்க. ஆமா நாட்ராயா, சிம்பிளா இருந்தாலும் நீட்டா ஆர்கனைஸ் பண்ணிருக்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மண்டபம் கிண்டபம்லாம் போகாம கொலசாமி கோயில்ல வச்சு நிச்சயம் செஞ்சுட்டா விசேஷம். நாங்க நீங்க என்ன சொல்லுவீங்களோ எது சொல்லுவீங்களோ ஒரே தவிப்பாவே இருந்துச்சு. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குதுங்க. குலசாமியோட ஆசீர்வாதம் தான் குடும்பத்துக்கு தேவைன்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்களோட நிச்சயதார்த்தத்தை நடத்துறதுக்கு இதை விட வேற என்ன நல்ல இடம் இருக்க முடியும்? சரியா சொன்னீங்கம்மா, அதான் சரி. டேய் மச்சான், கொஞ்சம் வாடா. டேய், எங்கடா கூப்பிடுற? இல்லப்பா, ஒரு 2 நிமிஷத்துல பேசிட்டு வந்துரும், வாடா. இவங்க ஒன்னா சேர்ந்தாலே சும்மாவே சுத்துவாங்க. வந்துருவானுங்க. மயிலு, போய் மதுவை கூட்டிட்டு வந்துறேன். சரிம்மா. ஒரு நிமிஷம். அம்மா, என்ன அந்த புள்ளையத ரொம்ப நேரமா ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இதே முகத்தை நான் முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன். ஏமா, நீ எப்பவாவது சென்னைக்கு வந்திருக்கியா? ஆமா, இந்த புள்ள சேலம் எல்லைய தாண்டி இருந்தாலே ரொம்ப அதிகம். இவங்க சென்னைக்கெல்லாம் போவது அது சில சமயம் அப்படிதான். சில பேரை பார்க்கும்போது முகம் முன்னாடியே பார்த்த மாதிரி நமக்கு தோணும். இவளை பார்த்த மாதிரி மட்டும் இல்ல, அது இவளுக்கும் எனக்கும் ஏதோ நெருக்கமான தொடர்பு இருக்கிற மாதிரி தோணுது. பூர்வ ஜென்ம பந்தம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு உணர்வு. இவளை பார்த்ததும் எனக்கே அப்படிலாம் தோணுதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆமா, இந்த பொண்ணு யாருன்னு? மயில், பேரு மயில். இவ அம்மா, இவங்க எல்லாம் நம்ம எஸ்டேட்ல கூலி வேலை பார்த்தவங்கதான். நம்ம உதவியால தான் கொஞ்சம் நிலத்தை வாங்கி அதுல பயிர் பண்ணி பொழைச்சுக்கிட்டு இருக்காங்க. பால் வியாபாரம் கூட செய்யறாங்க. நீ என்னம்மா பண்ற? படிச்சு முடிச்சிட்டு அம்மாவுக்கு வயல் வேலையில ஒத்தாசையா இருக்குங்கய்யா. முதலாளி, நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது இல்லைங்க, அதெல்லாம் கூட்டி பெருக்கி அப்புறம் நம்ம சின்ன முதலாளிக்கு சமைச்சு போறதெல்லாம் கூட இவங்கதான். ரொம்ப விசுவாசமான குடும்பம் முதலாளி. முதலாளி, இவ மூத்த அக்கா தான் மலர். நான் கூட சொன்னேனுங்க, நம்ம கோபிக்கு பேசி முடிச்சிருக்கிறோம். அது முதலாளி, நம்ம கிட்ட கூலி வேலை பார்த்த குடும்பத்துல போய் பொண்ணு எடுக்கிறதான்னு முதல்ல ஒரு யோசனை இருந்துச்சு முதலாளி. அதுக்கு பிறகுதான் ஒரு எண்ணம் வந்துச்சு. அதாவது அந்தஸ்து வித்தியாசம் எல்லாம் பார்க்காம நீங்க எங்க புள்ளைய ஏத்துக்கிட்டீங்க இல்லீங்களா, அதையே ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு நானு இவ அக்காவைய மருமவளா ஏத்துக்கிட்டேன் முதலாளி. நல்ல விஷயம். மனசுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் அந்தஸ்தெல்லாம் எதுக்கு பாத்துக்கிட்டு?
நீங்க நல்ல முடிவா தான் எடுத்திருக்கீங்க. புள்ள மயிலு ஏமா இங்க வேடிக்கை பார்த்து நிக்கிற? நேரமாவதுல போய் மதுவை கூட்டு வா போ. சரிங்க முதலாளி. டேய் என்னடா அவன் நேத்து என்னமோ நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்காது அப்படி இப்படின்னு என்ன நடக்க போகுது நாளைக்கு பாருங்கன்னு கான்பிடண்டா பேசிவிட்டு இங்க வந்து பேசாம நின்னுகிட்டு இருக்கான். ஏன்டா என்னடா பண்ண போற? நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்குடா. டேய் நான்